இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திருநீற்று புதனுக்கு பின்வரும் வியாழக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு நீ நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30. இறை வார்த்தைகள் 15 20 முடிய. இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். அது இதுதான். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரை பின்பற்றி அவரது வழியில் நட. அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைபிடி. அப்போது நீ வாழ்வாய், நீ பலுகுவாய். நீ உடைமையாக கொள்ளப்போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். ஆனால் உனது உள்ளம் விலகி சென்று நீ செவிகொடாமல் கெட்டலைந்து வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால், இன்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன், நீ நிச்சயம் அழிந்து போவாய். நீ உரிமையாக்கி கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது. உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன். நீயும் உனது வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரது குரலுக்கு செவி கொடு. அவரையே பற்றிக்கொள். ஏனெனில் அவரே உனது வாழ்வு, அவரே உன் நீடிய வாழ்வு. அதனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 1. பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்துக்கு ஒப்பாவார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆனால் பொல்லார் அப்படியில்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9
இறை வார்த்தைகள் 22 25 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். நல்லாரும் பொல்லாரும். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த கிராமத்தை எல்லாரும் முட்டாள்களின் கிராமம் என்று அழைத்து வந்தனர். காரணம், அந்த கிராமத்தில் இருந்த மக்கள் முட்டாள்களாகவே இருந்தார்கள். ஒரு நாள் அந்த கிராமத்திற்கு புதியவர் ஒருவர் வந்தார். அவரிடம் அந்த கிராமத்தை சார்ந்தவர்கள் பூதம் அலைகிறது என்றார்கள். பூதமா என்று புருவத்தை உயர்த்திய அந்த மனிதர், எங்கே பூதத்தை காட்டுங்கள் என்று கேட்க அவர்கள் தர்பூசணியை காட்டினார்கள். ஓ, இதைத்தான் பூதம் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் அஞ்சி அஞ்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? இதை வைத்தே நாம் பெரிய லாபம் ஈட்டலாம் என்று மனதில் நினைத்து கொண்டு அவர் தர்பூசணியை எடுத்து அதை உண்டு அதை விடவும் தான் வல்லவன் என்று காட்டினார். மக்கள் அதை பார்த்துவிட்டு, இவன் பூதத்தை விடவும் பெரிய பூதமாக இருப்பானோ என்று நினைத்து கொண்டு அவன் தூங்கும்போது அவனுடைய தலையில் கல்லை தூக்கி போட்டு கொன்று போட்டார்கள். இது நடந்து ஒரு சில மாதங்கள் கழித்து வேறொரு மனிதர் அந்த கிராமத்திற்கு வந்தார். அவரிடம் அவர்கள், ஊரில் பூதம் நடமாடுகின்றது என்றார்கள். பூதமா? அதை பார்க்க வேண்டுமே என்று அவர் கேட்டபோது அவர்கள் தர்பூசணியை காட்டினார்கள். இதைத்தான் இவர்கள் பூதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா என்று உள்ளுக்குள் நினைத்து கொண்டு, அவர்களுக்கு அவர் தர்பூசணி என்றால் உடலுக்கு ஆற்றல் அளிக்கும் ஒரு வகையான பழம், அதை கண்டு அஞ்ச தேவையில்லை என்று சொல்லி அறிவொளி ஏற்றினார். இதனால் மக்கள் அவரை தெய்வமாக வணங்கத் தொடங்கினார்கள். ஆம், இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தர்பூசணியை வைத்து மக்களை ஏமாற்றி நினைத்தவன் கொல்லப்பட்டான். அதை பற்றிய தெளிவினை தந்தவரோ மக்களால் தெய்வம் போல் மதிக்கப்பட்டார். இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடல் நல்லார் மற்றும் பொல்லாரின் முடிவு எப்படி இருக்கும் என்பதை எடுத்து கூறுகிறது. அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். தூய பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கேற்ப கடவுள் கைமாறு செய்வார் என்று கூறுவார். இந்த வார்த்தைகளை இன்னும் விலைக்கு கூறுவதுதான் இருப்பதுதான் திருப்பாடல் 1. இவ்வுலகில் இருள் ஒளி, நல்லது தீயது இருப்பது போல நல்லவர்களும் தீயவர்களும் இருக்கிறார்கள். நல்லவர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவரது வழியில் நடப்பவர்கள். இதனால் இவர்கள் பேறு பெற்றவர்கள் ஆகி அதற்குரிய கைமாறு பெறுவார்கள். பொல்லாதவர்களோ தம் தீய வழியில் செல்வார்கள். அதனால் அதற்குரிய தண்டனையை அவர்கள் பெறுவார்கள். இத்தகைய செய்தியை உணர்த்தும் திருப்பாடல் அதிகாரம் 1. நமது செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாய் இருந்தால் கடவுளிடமிருந்து நிச்சயம் கைமாறு பெறுவோம் என்பதை தெளிவாக எடுத்து கூறுகிறார். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, நல்லவர்கள் துன்புறலாம், ஆனால் கடவுளால் கைவிடப்படுவதில்லை.
நம்முடைய வழிகளை ஆண்டவரிடம் ஒப்படைத்து வாழும்போது ஆண்டவர் தக்க பலனை தருவார். ஒருவருடைய செயல்களே அவரது உயர்வுக்கும் தாழ்வுக்கும் வழி. இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஆன்றோர் வாக்காக, பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் என்று குறள் 215 திருவள்ளுவர் கூறுகிறார். ஆம், நாம் செய்யும் செயல்கள்தான் நமது உயர்வுக்கும் தாழ்வுக்கும் வழி. எனவே நல்லவற்றை செய்து நல்லவராம் இறைவனிடமிருந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.